ஆஃபீஸ் இதெல்லாம் போட்டு இந்த அக்கௌண்ட்ஸ்ல என்னெல்லாமோ பண்ணி வச்சிருக்காங்க. குழப்பிக்கான் அந்த அக்கௌண்டன்ட். ஷோ என்ன செய்யறது? வர மாதிரி வேலைன்னா எல்லாம் வேலைக்கு வர. சரி ஏதோ எழுதுறோம். சரி ஒரு நிமிஷம் சொல்லிட்டு இந்த கேல்குலேஷன்ஸ் எல்லாம் இது பண்ணி எழுதி நான் நோட் பண்ணிக்கிறேன். முதல்ல எதுவும் மெசேஜ் வந்துருக்கு, நோட் பண்ணிக்கிறேன். என்னது இவ்வளோ டஸ்டியா? கீதா என்னாச்சு? என்ன இது இவ்வளோ டஸ்டியா இருக்குமா? ஆமா, தினமும் நான் தொடச்சுட்டு தான் இருக்கேன். தினமும் டஸ்ட் வருது. நான் என்ன பண்றது? எப்போ உங்களுக்கு இதுதான் உங்க முன்னாடி தான் எல்லா வேலையும் நான் பண்ணணும் போல இருக்கு. ஷோ ஆஃபீஸ் வேலை அடிக்க தலை வலிக்கிறது. அதுக்கு மேலே நீ ஒருத்தி கஷ்டமா? வேட்டு கொட்டுறது. ஷோ கொஞ்சம் நிம்மதியா உட்காரட்டுமா? அப்பா ஃபேன் ஃபுல்லில இருக்கா? தலை வலிச்சு என்ன இதுப்பா? கீதா தலை வலிக்கிறது கொஞ்சம் எனக்கு சூடாக காஃபி கொடுப்பா ப்ளீஸ். ஆமா, இத்தனை நேரம் நான் கிச்சன்ல இருந்தேன், அப்ப சொல்ல முடியல. இப்போ நான் வந்து உட்காந்தோன்னா உங்களுக்கு உடனே காஃபி வேணும். அங்க டிகாக்ஷன் இருக்கு, பால் சூடா இருக்கு, போங்கோ கலக்கிங்கோ குடிச்சுங்கோ. இந்த மாதிரி பண்ணனா எனக்கு காஃபி வேண்டாம், ஒன்றும் வேண்டாம். ஷோ என்ன பண்றது? ஆஃபீஸில் போயிட்டா எங்கள் அக்கௌண்ட்டோட உட்காந்து பண்ணணும். எல்லாம் பல்லம் வெளிக்கிறது வந்து என்ன குப்பை மாதிரி வளர்க்க. யார் டிகிரி கொடுத்தா? யார் வேலை கொடுத்தா? இந்தாங்க உங்க காஃபி. பண்ண வேணா கொட்டிக்காதுங்க, சூடா இருக்கு. சரி சரி குடிச்சுங்க. ஒன்னே இல்லையா நேற்று கம்ப்யூட்டரா? இப்படி ஃபேனை ஃபுல்லாக போடாதேன்னு இந்த பாரு. ஓங்காரம் எனக்கு ஜலதோஷம் வச்சு முதல்ல தலைவலி ஜலதோஷம் என்ன இது? ஆமா, நான் வந்து வேட்டு கொட்டிண்டு விஷத்துல சாகணும். நீங்க வந்து அதனால கம்பெனியில போத்தீங்க, உங்களுக்கு குளிர் தானா? என்னது இது? உங்ககிட்ட பேசி என்னால ஆகாது. நான் ஆஃபீஸ் கிளம்பணும். கொஞ்சம் டிஃபனை ரெடி பண்ணிடுறியா? டிஃபன் சொல்றேன். டிஃபன் ரெடி ஆச்சா? என் மைண்ட் இருக்கு பாரு. உங்க டிஃபன் வச்சாச்சு. வச்சுட்டியா? ஐயோ அப்படியா? அதே உப்புமா தானே. எப்போ பார்த்தாலும் உப்புமா உப்புமா உப்புமா. டிஃபனே கிடையாதா உலகத்துல? ஐயே இது என்ன பண்ணிருக்க நீ? உப்பு இல்ல ஒண்ணு இல்ல, கொச்சா இருக்கு, சப்புன்னு இருக்கு. ஆமா, நீங்க என்னைக்காவது குத்தம் சொல்லாம கீதா நீ நல்லா சமைக்கிறேன்னு என்னைக்காவது உங்க வாயிலேருந்து வந்திருக்கா? என்னைக்கு நான் நல்லா சமைக்கிறேனோ அன்னைக்காவது சொல்லக்கூடாதா? எப்போ பாரு குத்தம் தான். ஆஃபீஸ் வேலையை சேர்த்துட்டு இதையும் வேற எதாவது பண்ணிருக்கியா? எனக்கு டைம் ஆகுது, நான் ஆஃபீஸ் கிளம்பணும். நீ என்னோட இதெல்லாம் எடுத்து வைக்கிறியா? நான் ஷூஸ் போட்டு வந்துடுறேன். சரி. கொண்டா டைம் ஆயிடுது, சீக்கிரம் கொண்டா. என்னங்கோ உங்க பர்ஸு, பேனா, கர்ச்சீஃப், வாட்சு கண்ணுக்கு முன்னால இருந்தாலும் உங்களுக்கு ஒன்றும் தெரியாது. எடுத்து எடுத்து கையில கொடுக்கணும். இந்த ஹேங்கி ஒன்று எடுத்துருக்கேன். சரி நான் கிளம்புறேன். சரி நான் கிளம்புறேன். கொஞ்சம் ராத்திரிக்கு நாங்கள் சமைச்சு வை. சங்கர் ஆபீஸ்ல இருந்து ஈவினிங் திரும்புகிறார் வீட்டிற்கு.
இந்த டிராஃபிக் அதனால ரொம்ப டிராஃபிக் ஜாம். அந்த போராட்டத்துக்கு அந்த மகேஷோட ஏதோ டின்னர் பார்ட்டி எல்லாம் முடிச்சுட்டு வரத்துக்குள்ள எனக்கு கிரிக்கெட் தான் மைண்டில் ஓடிட்டு இருந்தது. இன்னைக்கு கிரிக்கெட் மேட்ச் பார்த்து ஆகணும். யாரு பேட்டிங்? இந்தியா பேட்டிங். பால் படம் ஆடியடா சக்க. ஹலோ 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 பொறு எனக்கு இன்னைக்கு என்னோட சீரியல் பார்க்கணும். எப்போ பாரு கிரிக்கெட் நியூஸ் இதுதான். என்னது இது? கிரிக்கெட் முக்கியமா? ஆமா உங்களுக்கு என்ன பிடிக்கிறதோ அதுதான் பண்ணணும். இப்போ வாழைக்காய் பிடிக்காது, கத்திரிக்காய் பிடிக்காதுன்னா அதை சமைக்க கூடாது. ஃபேன் ஃபுல்லில் போட்டா உங்களுக்கு ஜலதோஷம் வந்துடும். டிவி போட்டா கிரிக்கெட் நியூஸ் பார்க்கணும். என்னது இது? என்ன வாழ்க்கை? எனக்கு அது ஒரு லைஃபே கிடையாதா? ஆரம்பிச்சுட்டேன் பழைய கதையில. சரி, நான் கிளம்புறேன். எனக்கு வந்து டைம் ஆகிட்டு. நான் வந்து இன்னைக்கு ஒன்று சொல்ல மறந்து போயிட்டேன். எனக்கு இன்னைக்கு டிஃபன் வேண்டாம். ஆஃபீஸில் பிரேக்ஃபாஸ்ட் மீட்டிங் இருக்கு, தெரிஞ்சுதா? ஸோ என்னோட சாமான் இது மாத்திரம் எடுத்து வந்தது. சரியா? சரி. ஆமா, ஒண்ணுனா கிரிக்கெட் மேட்ச் நீ பார்க்கணும்னு சொல்லிட்டு இருந்தேன் இல்லையா? பண்ணிட்டு நான் வந்து கிரிக்கெட் பார்த்து நான் பார்த்து பண்ணி நான் பார்த்துக்கிறேன். இதுதான் கிரிக்கெட் மேட்சை பார்க்க விடல. சரி, இன்னைக்காவது பேப்பரை பார்க்க. என்ன நியூஸ்? நேற்று ஷேர் மார்க்கெட்ல ஏதோ ப்ராப்ளம்லாம் வந்தது, அதெல்லாம் தெரியும். என்ன போட்டுக்காரு இன்னைக்கு? என்ன? அரே வா, நம்ம கோலி வந்து அடிச்சாங்க 91 runs, 3 wickets against ஆஸ்திரேலியா. ஃபென்டாஸ்டிக். ஆமா, என்ன நியூஸ் போட்டிருக்காரு இன்னைக்கு? உமன்ஸ் டேயா? கீதா, இன்னைக்கு உமன்ஸ் டேயா? ஆமா, உமன்ஸ் டேன்னா எனக்கு என்ன? அதே காத்தாலேருந்து பாத்திரந்தே, பெருக்கி தொலை, சமை, இது உங்களோட சுசுஷ பண்ணு, இதுதான் எனக்கு உமன்ஸ் டே. அப்போ ஆமா, ஒண்ணுமே சொல்லக்கூடாது உனக்கு. சரி, நீ வந்துட்டு நான் வந்து இப்போ கிளம்புறேன். அப்புறம் வந்து இன்னைக்கு எனக்கு லைன் மீட்டிங் இருக்கு, இன்னைக்கு எனக்கு பிரேக்ஃபாஸ்ட் இருக்கு. நான் வந்து கிளம்புறேன். சரியா? சரி, நீ வந்து இது பண்ணிக்கோ. அப்புறம் நீ ஏதோ ஒரு உமன்ஸ் டே என்ன பண்ண போற? நீ உமன்ஸ் டேக்கு எனக்கு ஸ்பெஷலா இந்த பேப்பரை பாரு ஃபர்ஸ்ட். ஓ சரி, நான் வந்து இந்த பழைய லெட்டர் ஒன்று இருக்கு, அதை பாரு. ஒரு நிமிஷம் நான் வந்து இது பண்ணிட்டு வரேன். நீ வந்து அது கூட கொஞ்சம் என்னோட இதெல்லாம் எடுத்து வைங்க. கீதா, என்னோட ஹேங்கி கிடைக்க மாட்டேங்கிறது, கொஞ்சம் பார்த்து எடுத்துட்டு வரியா? ஐயோ, எவ்வளவு நேரம் உனக்கு ஒரு ஹேங்கி போடுறதுக்கு. ஐயோ. இந்தாங்க உங்க ஹேங்கி. எப்ப பாரு ஹேங்கி இருந்தது. இது என்ன? இது ஏதோ பழைய லெட்டர் மாதிரி என்ன கீதா? ஓ, நான் உனக்காக 5 மணி நேரம் காத்து கொண்டிருந்தேன். ஆனா நீ வரல சங்கர். இது நீங்க தானே எழுதியிருக்கேன். இப்போ வந்து உங்களால அப்போ 5 மணி நேரம் நிஜமாவே எனக்காக காத்துட்டு இருந்தேன்னா, இப்போ வந்து 5 நிமிஷம் கூட உங்களால காக்க முடியவில்லை. என்னது? எவ்வளவு சேஞ்ச் ஆயிட்டு நீங்கள். அதே சங்கர் தானே நீங்கள்? இந்த பழைய கதையெல்லாம் எடுத்து நீ ஆரம்பிக்கிறேன். சரி, ஃபார் யோர் கைண்ட் இன்ஃபர்மேஷன், நான் இன்னைக்கு என்னோட ஃப்ரெண்டு வீட்டுக்கு போறேன். 6 o'clock தான் வருவேன் நான். ஓகே, நான் வந்து பார்க்கிறேன். ஓகே, சரி. கீதா அவளுடைய ஃப்ரெண்டு வீட்டுக்கு வருகிறாள். கீதா ஃப்ரெண்டு நான் தான். ட்ரெயின் யாரா இந்த மார்னிங் ஹவர்ஸ்? யார் வந்திருப்பா இந்த மார்னிங் ஹவர்ஸ்ல? What a great surprise, ma.
உன்னை பார்த்து ஒரு வருஷம் எத்தனை வருஷம் ஆயிடுது இல்ல? அப்படியே இருக்கு கீதா. ப்ளீஸ் கம். நீயும் அப்படியே தான் இருக்கே. Kar. Wow, I'm so happy to see you. Really, I'm Yeah. so surprised. Yeah. அம்மா இன்னைக்கு என்ன விசேஷம்? இன்னைக்கு Women's Day. அதான் நம்ம நாள் இன்னைக்கு. அப்பா நீ சொல்ற நம்ம நாள். ஆனா இன்னைக்கு எனக்கு நம்ம நாளா நடக்கவே இல்லை. என் பிள்ளை இருக்கானே வேதாந்த், அவன் இன்னைக்கு காலம் மெத்தால ஒரு குட்டி ரகலையா பண்ணி முடிச்சுட்டு போயிட்டான். அம்மா என்னோட வாட்ச் எங்க எடுத்துட்டான். அடே வேதாந்த், இன்னைக்கு விமென்ஸ் டேடா, வை காண்ட் யூ ஸ்பேர் மீ அட்லீஸ்ட் ஃபார் அ டே அப்படின்னு கேட்டா விடுறாங்கயா. எனக்கு நோட்ஸ் பண்ணா, அதை எடுத்துதா, இதை எடுத்துதா, அதோட விட்டு காலேஜ் கிளம்புறதுக்கு முன்னாடியோட அம்மா என்னோட ஷூ காணும். ஐயோ டே, நேத்துக்கு எங்க விட்டு எரிஞ்சியோ அங்க போய் தேடுறா. கிடைச்சதுன்னு வச்சுக்கோட, எடுத்து மண்ணிலே 2 போட்டு போடான்னு சொல்லி அவட காலேஜுக்கு அனுப்பிச்சு விட்டுட்டேன். என்ன கீதா, அப்படியே அவன் வந்து அப்பா மாதிரியே எல்லாம் கணக்கு முன்னாடி இருக்கும். ஆனாலும் நீ போய் எல்லாத்தையும் எடுத்து கொடுத்துட்டே இருக்கணும். என்ன பண்றது பாரு. ஆமா, நம்ம இப்படியே பேசிட்டு இருக்கோமே, கொஞ்சம் காஃபி எடுத்துக்கிறேன். I think you can take coffee now. Yeah, sure. Okay. Please take it. நீ உன் வீடு எவ்வளவு அழகா டெக்கரேட் பண்ணி வச்சிருக்கேன். இன்னைக்கு விமென்ஸ் டே இல்லையா? எப்பவும் அப்படிதான் இருக்கும். ஆனா இன்னைக்கு கொஞ்சம் ஸ்பெஷல் டச் அப் எடுத்துக்கோ. உனக்கு இந்த காஃபி ஹவுஸ் ஞாபகம் இருக்கா? நம்ம காலேஜ் டேஸ் ஒரு காஃபி ஹவுஸ் எப்படி எவ்வளவு என்ஜாய் பண்ணினோம் இல்லையா? யா. ஓகே, இப்போ நீலா எங்க இருக்கா? நம்ம நீலா நம்ம சுரேஷ் கல்யாணம் பண்ணிட்டு யூஎஸ்ல செட்டில் ஆயிட்டா. அண்ட் ஐ ஹர்ட் தே ஹேவ் 2 lovely kids also. சதீஷ் எங்க இருக்கான்? அவன் வந்து இங்கதான் கோயம்புத்தூர்ல ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு அண்ட் ஹி இஸ் ரன்னிங் a successful business, you know. ராஜ் பத்தி ஏதாவது தெரியுமா உனக்கு? யார் அந்த ராஜ்? கீதா, நீ இன்னமும் மறக்கல கீதா. அவன் எல்லாம் மறக்க முடியுமா? ஞாபகம் இருக்கா? ஒருக்கா நம்ம பிக்னிக் போனோம்ல, அவன் என்ன பண்ணினான் தெரியுமா? ஒரு கார்னர்ல நின்று சிகரெட் குடிச்சிருந்தான். அப்ப நான் அவனை பார்த்துட்டு பெரிய லெக்சர், சிகரெட் குடிச்சா இதாகும் அதாகும் அப்படி அப்படின்னு அவன் சிரிச்சுட்டே கேட்டுட்டு இருந்தான். அப்புறம் சடனா அவன் என்ன சொன்னான் தெரியுமா? அவன் சொன்னது, நான் எதுக்கு சிகரெட் குடிக்கிறேன்னு தெரியுமா? நீ வந்து நான் ஹாஸ்பிட்டலைஸ்ட் ஆனா நீ வந்து பூவும் ஃப்ரூட்ஸும் கொண்டு என்ன பார்க்க வருவே இல்லையா? அதனாலதான். So mischievous he was. I can't forget him. Yeah, and he was a handsome guy also. Yeah. ஆமா, அவனுக்கு வந்து ரோமா ஞாபகம் இருக்கா? Oh, that Bengali girl, no? Yeah. அவன் என்ன, நம்ம குருக்கள் மாமா இருக்காரு, அவருடைய புள்ள ராம் இருக்கான, அவனை தான் கல்யாணம் பண்ணிட்டான். அப்போ உனக்கு தான் தெரியுமே, குருக்கள் மாமாத்துக்கு நம்ம சவுத்துல இருந்து வரவா அத்தனை பேரும் அங்க தங்கிண்டு அவளுக்கு வேணுங்கிற எல்லா இதெல்லாம் அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் பண்ணி கொடுத்து, வரவாளுக்கு பூஜை எல்லாம் பண்ணி கொடுத்து, சாரத காரியங்கள்லாம் பண்ணி கொடுத்து அந்த மாமா பண்ணிட்டு இருப்பாருன்னு தெரியும் இல்லையா? எப்போ வந்து ராம் வந்து ரோமாவை கல்யாணம் பண்ணிட்டானோ, அவ அப்பா என்ன சொல்லிட்டா, ராம் நீ தனி கொடுத்தனம் பண்ணிக்கோ, இந்த இடத்துல உனக்கு வசதி வச்சுக்க முடியாதுப்பா அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டுட்டோம். இப்படி நாம அவர் சொல்ற. ஆனா சர்ப்ரைசிங்ல ஒரு நாள் பாரு, அந்த காட்ல நான் ஒரு நாள் நின்றுட்டு இருந்தேன். கோடியில் அங்க ஒரு பொண்ணு தன் உடம்புல அழகா மஞ்சளை தடவிண்டு அந்த கங்கை கரையில மொங்கி எழுந்து அந்த படித்துறையில அப்படி வர பாரு. When she was nearing, she was none other than நம்ம ரோமா. Imagine that. ஒரு பெங்காலி பொண்ணு நான்வெஜ் சாப்பிடுறவ இவ்ளோ சேஞ்சா. That's incredible. Only women can do this. Absolutely. Yeah, absolutely. Women, you know, they sacrifice themselves, and not only that, when they enter into their husband's house, you know, they get into their shoes and our culture adapt பண்ணிட்டு they simply merge with their culture and their activities. இதனை can you expect from the men's side? அதெல்லாம் சொல்லவே சொல்லாதே. When they are not married, they are so flirting,
சோ ரொமான்டிக். கல்யாணம் ஆன அப்புறம் அந்த ரொமான்ஸோட ஆரே இங்க போயிடுறது தெரியுது. That is the pathetic trend for women now. ஓகே 6:30. இன்னைக்கு தான் அதுக்குள்ள ஒரு மணி நேரம் ஆகும் எனக்கு வீடு போய் சேர. இட்ஸ் நைஸ் மீட்டிங் Me யூ. too, Gita. ஓகே Have a nice time. Have a great day. Okay, Keep bye. going, okay? Yeah. சங்கர் ஆஃப்டர்நூன் ஹவர்ஸ்ல தன்னுடைய ஆபீஸை கட் ஷாட் பண்ணிட்டு திரும்பி வர. இன்னைக்கு ஹாஃப் டே லீவ் போட்டு நிஜமா டிராஃபிக்கும் இதுமா நான் எவ்வளோ சீக்கிரம் வரணும்னு நினைச்சாலும் இன்னும் நடக்கவே மாட்டேங்கிறது. தெரியல என்ன ஊரோ என்ன டிராஃபிக்கோ. அதான் வழிதான் நிஜமாவே எல்லாரும் பிபி ஏறாதுங்கிறான். ஏன் ஏறாது? இந்த மாதிரி டிராஃபிக் இருந்தால் எல்லாம் வரும். நான் ஏன் சீக்கிரம் வந்தேன் தெரியுமா? எனக்கு வந்து கீதாக்கு ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்கணும். அவன் சொன்னது நிஜமாவே கரெக்டாக. நான் சர்ப்ரைஸ் கொடுத்து எப்படி சர்ப்ரைஸ் கொடுக்க போறேன்னா, இதெல்லாம் ஃபுல்லாக டஸ்ட் பண்ணி டெக்கரேட் பண்ணி மூக்கு மேலே விரல வச்சுண்டு ஆஹா ஓஹோ வேஷா இருக்குன்னு சொன்னா அதுதான் என்னோட ஆசை. சரி முதல்ல டெஸ்டிங்லேருந்து ஆரம்பிக்கலாமா? ஆமா ஒரு விஷயம் எனக்கு தோணுது. அது அந்த கேக் ஒன்று ஆர்டர் பண்ணியிருந்தேன். டெலிவரி பாய் இருக்கோம். கொண்டு வந்துருக்க சீக்கிரம் கொண்டா. ஏன்னா எனக்கு இப்போ வேண்டி இருக்கும். அதை சீக்கிரம் கொண்டா. ஒரு விஷயம் எனக்கு தோன்றது, இந்த கீதா சொல்ற மாதிரி நான் ரொம்ப மாறிட்டேனோ, நான் வந்து கொஞ்சம் மாறிட்டேனோ, என்ன மாதிரி எல்லாம் இருந்தது தேங்க்யூ பா தேங்க்யூ. சொல்ற மாதிரி நம்ம மாறிட்டோமா? எவ்வளவுதான் எப்படிலாம் இருந்தோம். மனசு இப்பதான் தோன்றது. ஒன்றுனா சொன்ன விஷயங்கள்லாம் ரொம்ப தோன்றது. ஆனாலும் நம்மளாம் இப்படிதான் இருக்கோம் போடுறது. கல்யாணம் ஆன புதுசுல அவள்லாம் சின்ன சின்ன விஷயங்கள்லாம் எவ்வளோ நல்லா அது பண்றான். அவ்வளோ ரசிப்போம், அவ்வளோ நல்லா இருக்குன்னு சொல்லுவோம். நம்மள ஏன் இப்படி மாறி போயிட்டோம்? எத்தனையோ அந்த லேடிஸ் எல்லாம் அவளோட கனவுகள், அவளோட ஆசை காசை எல்லாத்தையும் விட்டுட்டு நம்ம அது வர வந்து நம்மளுக்காக வாழலாம். அவ எல்லாமே நம்மளுக்காக எல்லாம் பண்ணணும்னு சொல்றா. ஆனா ஐ திங்க் we are taking them for granted. என்னைக்காவது நமக்கு தோணிட்டா அவ பண்றத வந்து முதல்ல ஆஹா ரொம்ப நல்லா இருக்கும் அவ்வளோ எல்லாத்தையும். இன்னைக்கு என்னோட கீதா சொன்ன மாதிரி எனக்கு அவ்வளவு மாதிரியே தான் தோன்றது. அவ பாவம் தன்னோட ஆசை தன்னோட கனவுகள் எல்லாத்தையும் விட்டுட்டு எனக்காக, என் குடும்பத்துக்காக, என் சொந்தக்காரனுக்காக இதெல்லாம் பண்றான். அவளோட எனக்கு பிடிச்ச கறியாக தான் அவள் சாப்பிட்றான். தனக்கு பிடிச்சதெல்லாம் விட்டாச்சு. ஆனா நான் முதல்ல அவன் சின்ன சின்ன விஷயம் பண்ற போது ஆஹா என்ன பிரமாதமா இருக்கு, என்ன ஏதாவது இருக்குன்னு சொல்லிட்டேன். இப்ப எல்லாத்தையும் ஒரு புத்தகம் கண்டுபிடிக்கிறதுன்னு வச்சுக்கிட்டேன். என்ன ஆச்சு? அந்த மாலை கொஞ்சம் உப்பு குறைச்சலா இருந்தா அப்படியா நான் பேசணும். கஷ்டம். சரி இப்போ அவளுக்கு நான் எல்லாம் நல்லது பண்ணியா சந்தோஷப்படும். I think I have to prove that I am a very caring and romantic husband. Okay, romantic சொல்லணுமா? ஒரு மூணு வரணும். இப்போ டிஸ்கஷன் பண்ற போது ரொமான்டிக் மூடு வந்த எல்லாம் ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்கும்.
எவ்வளோ வலிக்கும். என்னைக்காவது தோணித்தாங்க எனக்கு இந்த மாதிரி ஒரு குஷனை வச்சு உட்காரடிமான்னு சொல்ல தோணித்தாங்க எனக்கு. இல்லையே, நானும் ரொம்ப மோசம். என்ன பண்ணலாமா, ரோஸ் வாங்கிட்டேன். ரோஸ் ரெண்டு வைக்கலாம் அவளுக்காக. நான் ரோஸ் வச்சுட்டு அதுக்கப்புறம் அடுத்தது என்னது, அவளுக்கு கேண்டில் லைட்னா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நான் கேண்டில் லைட்டை வந்து ஏற்றி எவ்வளவு நாளாக கேண்டில் லைட் டின்னர் சாப்பிடணும்னு எவ்வளோ ஆசைப்படுவேன். நான் அதை விட்டுட்டு இன்னைக்கு நான் கேண்டில் லைட்டை சாப்பிடணும்னு வந்து அந்த கேண்டில் லைட் சாப்பிட அதே போயிட்டேன். ஜூஸ்னா எவ்வளவு பிடிக்கும். என்னைக்கு ஏன் இப்படி எல்லாம் நான் மாறி கண்ணாப்பின நம்ம எல்லாருமே இப்படிதானா? இல்லை நான் தான் அப்படி ஆயிட்டேன். கூடவே கூடாது, சந்தோஷப்படுத்தணும். கேக்கு வாங்கிப்போம். ஆஹா, உமன்ஸ் டே ஸ்பெஷல் கேக். Happy Women's Day. Wonderful, wonderful. இந்த டெலிவரி பையன் கொஞ்சம் பிடிச்சி வச்சுட்டு போகக்கூடாதோ, அப்படியே வச்சுட்டு போயிட்டாங்க. ஓடியே அவங்க வச்சுட்டு போகக்கூடாது. வரட்டும், அடுத்ததான் கவனிச்சுக்கிறேன். அப்புறம் ஒரு பெரிய விஷயம், கிஃப்ட். நான் அதுக்கு ஒரு கிஃப்ட் வாங்கியிருக்கேன், சர்ப்ரைஸா. சரி, இந்த கிஃப்ட் வச்சுட்டு எல்லாம் ஆச்சா, எல்லாம் பண்ணியாச்சா, எல்லாம் ரெடியா இருக்கா? ஓஹோ, பலூன். அவளுக்கு பலூன்ல ரொம்ப பிடிக்கும். நான் வந்து பீச்சுக்கு போவோம், அப்போ கலர் கலரா பலூனை பார்த்து அப்படியே கலகலன்னு சிரிப்பை பாரு. ஐயோ, எவ்வளோ நாளாச்சு அந்த மாதிரி ஒரு சிரிப்பை கேட்டு. சிரிப்பு மறந்துட்டா, எல்லாம் மறந்துட்டா. எங்க என்னது இது தூசியா? என்னத்தை பார்த்தாலும் தூசி. பொல்யூஷன் பொல்யூஷன், எவ்ரிவேர் பொல்யூஷன். எல்லாம் இருக்கா, எல்லாம் இருக்கா? ஓ, வர டைம் ஆயிடுத்து. பின்னாடி கேட்டுக்கிட்ட சத்தம் கேட்கறது இல்லை, இந்த தோட்டத்து கேட்டுக்கிட்ட வந்துட்டா போல இருக்கு. லைட் ஆஃப் பண்ணிடலாம். லைட் ஆஃப், லைட் ஆஃப், பவர் ஆஃப். இது இவ்வளவு இருட்டா இருக்கு. எலக்ட்ரிக் பில் கொடுக்கலையா? So sweet. உட்காருமா, sit down, sit down, sit down. எனக்கு வந்து ரொம்ப ஹாப்பி உமன்ஸ் டே. முதல்ல ஒரு கிஃப்ட கொடுக்குறேனே, அப்புறம் ஜூஸ் குடிக்கிறேன். உனக்கு ஜூஸ் பிடிக்கும்னு எனக்கு ரொம்ப தெரியும், நல்லா தெரியும். இதுக்குதான் வாங்கி வச்சிருக்கேன். இந்த வந்து பாரு. Wow, so expensive and beautiful it is.
யா எனக்கு தெரியும் உனக்கு கண்டிப்பா பிடிக்கும். நீங்களே போட்டு விடுங்க. எவ்வளவு நாளாச்சு இந்த மாதிரி ஒரு கிஃப்டை வாங்கி கொடுத்து, ஆனாலும் ரொம்ப மோசம். பியூட்டிஃபுல் பியூட்டிஃபுல் பியூட்டிஃபுல். ஒரு அப்படி ஜூஸ் குடிச்சா பரவாயில்லையா? முதல்ல ஜூஸ் குடிச்சா ஒரு கூட இருந்தா எல்லாமே திடுப்பு தான். அந்த ஸ்வீட்னஸ் நான் மறந்து போயிட்டேன். அவ்வளோதான். Happy Women's Day. जीवन सा